அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 17, 2024, பங்குனி 4ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். புன்னகையும் மௌனமும் மிகப்பெரிய ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் from ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் from சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பை நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க 1000 முறை யோசிக்கலாம், ஜெயிப்போமா என்று ஒரு முறை கூட யோசிக்க கூடாது. நமக்கு நல்லனவற்றை சொல்லிக் கொடுத்து நம்மை ஜெயிக்க வைக்க வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் மற்றும் பேசிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பயணிக்கிறோம். அதாவது ஒரு சிலர் அட்வான்ஸ் கோர்ஸ்லையும் ஒரு சிலர் பேசிக் கோர்ஸ்லையும் பயணிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் தொடங்கும் பொழுது ஒரே மாதிரி தான் தொடங்கும். ஆனால் பேசிக் கோர்ஸுக்கானவங்களுக்கு மட்டும் 10 நிமிடத்தில் அந்த மணி ஓசை கேட்கும். அதோடு அவங்க மாற்றி நடக்கணும். இப்போ பெண்ணாக இருக்கும்போது இப்போ இடதுபுறமாக நடந்துக்கிட்டு இருப்பீங்க, ஆணாக இருக்கிறவங்க வலதுபுறமாக நடந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த 10 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் அந்த மணியோசை கேட்கவும் அப்படியே தொடங்கின திசைக்கு நீங்கள் மாற்றி நடக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோவில் ஏதேனும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம புராண கதை பேசுகிறோம் அப்படின்னா அந்த புராண கதைக்கு இடையில் நம்ம மாற்றி நடங்கள்னு சொல்ல முடியாது. அந்த ஃப்ளோ கட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் தான் நினைவில் கொள்ளணும். யாரெல்லாம் பேசிக் கோர்ஸ் பண்ணுறோமோ அவங்க எல்லாரும் அந்த மணியோசை கேட்கவும் இப்போ எந்த திசையில் போய்கிட்டு இருக்கீங்களோ, அதாவது இடதுபுறமாக தொடங்குறீங்களா வலதுபுறமாக தொடங்கியிருக்கீங்களாங்கிறது ஆண் பெண் அப்படிங்கிறதுல மாறுபடும். அதே போல் 10 நிமிடங்கள் கழித்து அப்படியே மாற்றி நீங்கள் நடக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு முதல் 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது சரியாக 2 சைடும் நீங்கள் நடந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இது பேசிக் கோர்ஸ். அட்வான்ஸ் கோர்ஸ்காரவங்களுக்கு நானே 21 நிமிடங்கள் கழித்ததுக்கு பிறகு நான் அந்த இடைவெளி கூறி நிறுத்தி தண்ணீர் பருக சொல்லி மற்ற விஷயங்களெல்லாம் செய்வேன். ஸோ அதை பேசிக் கோர்ஸ்காரவங்க ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அந்த இடைவெளியில் என்னெல்லாம் சொல்லணும் அதை நீங்கள் இங்கே கடைபிடிங்க. தண்ணீர் பருகணும், உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் புதிதாக இப்போ நேற்று தான் தொடங்கியிருக்கீங்க, இன்றைக்கி தான் தொடங்குறீங்க அப்படின்னா 60லிருந்து 90 நாட்கள் நீங்கள் பயணித்து பாருங்கள். பேசிக் கோர்ஸில் உங்களுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். உடனே அதிலேயே தங்கிடலாமா? அப்படி இல்லை. நம்ம ஒரு அனுபவம் கிடைத்ததுக்கு பிறகு நம்ம அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறி இன்னும் அளப்பரிய அனுபவங்களையும் ஆனந்தத்தையும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உருவாக்கி இருக்கோம். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, முயற்சிப்பதற்காகவும்
முயற்சித்து பலனை நாம் பெற்றதுக்கு பிறகு அந்த மனம் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணுங்கிறதுக்காக இந்த பேசிக் கோர்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸை நோக்கி நகழ்வதற்கு பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மனம் விருப்பப்படும் வரை நீங்கள் வந்து பேசிக் கோர்ஸ்லேயே பயணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். முதல் நிகழ்வாக எப்பொழுதுமே நம்மளுடைய தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும்ங்கிறத நினைவூட்டுவேன். எப்போதுமே காலையில் நீங்கள் வந்து வெதுவெதுப்பான நீர் பருகி தான் பயிற்சிகளை தொடங்கணும். அந்த வெதுவெதுப்பான நீர் அப்படிங்கிறது 2 டம்ளர், அந்த அளவுக்கு தான் தண்ணீர் பருகணும். அதன் பிறகு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளணும். இப்படி நினைவூட்டல்களில் நிறைய விஷயங்கள் வரும். இருந்தாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து புராண கதைகள் பார்ப்பது வழக்கம். வரலாற்று கதைகளாகட்டும், புராண கதைகளாகட்டும், இதிகாச கதைகளாகட்டும், காப்பிய கதைகளாகட்டும்னு நம்ம பல்வேறு விதமாக பார்த்துக்கிட்டே வருவோம். அவ்வாறாக கடந்த சில மாதங்களாக நம்ம வந்து ராமாயணத்தில் உள்ள கிளை கதைகள் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக பார்த்து கொண்டே வருகிறோம். அவ்வாறாக கடந்த 2 வாரங்களாக நம்ம வந்து ஜடாயுவின் கதை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜடாயுவின் கதை அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ சமீபத்தில் தெய்வ குழந்தைகளை நான் வந்து சந்திக்கும்போது அவர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க சொன்னாங்க, எங்களுடைய பாட புத்தகங்களிலெல்லாம் சடாயு அப்படின்னு தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஜடாயு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சடாயு சரியா ஜடாயு சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை குழந்தைகள் கேட்டாங்க. சரியான கேள்வி. சடாயு அப்படிங்கிறது தமிழில் நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது சடாயு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு முதல் பகுதியில் சொல்லும்போது வால்மீகி ராமாயணத்திலேருந்து எடுத்து சொன்னதுனால அதை ஜடாயு அப்படின்னே சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கும் அது ஜடாயுக்கான சிலை, அந்த பூங்கா, அந்த விஷயங்கள் எல்லாம் ஜடாயுன்னே சொல்லப்பட்டிருப்பதுனால நான் முதல் வாரத்தில் ஜடாயுன்னு உச்சரிச்சிட்டேன். ஆனால் அடுத்த வாரம் அப்படிங்கிறது, அதாவது கடந்த வாரம், சென்ற வாரத்தில் நான் வந்து கம்பராமாயணத்திலேருந்து பாடல்களை வந்து நம்ம பாடி அதில் உள்ள பொருள்களை நம்ம வந்து தெரிந்து கொண்டு வருகிறோம். அதாவது ஜடாயுவுடைய தோற்றம், ஜடாயுவுக்கும் ராவணனுக்கும் ஏற்பட்ட அந்த போர், இந்த விஷயங்களை நம்ம பேசுகிறோம். அப்போது இந்த இடத்துல நான் வந்து சடாயுன்னு தான் சொல்லியிருக்கணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கே நீங்கள் தலைப்பை பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும், சடாயுன்னு மாற்றியிருக்கேன். முதல்ல நம்ம வால்மீகி ராமாயணம் பார்க்கும்போது ஜடாயு, ஏன்னா அது வந்து வடமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ வடமொழி அப்படின்னா வடக்கே, நமக்கு இந்தியா வந்து நாம் தமிழகத்தில் வந்து தெற்கே இருக்கிறோம். ஸோ வடக்கே இருக்கக்கூடிய மொழி அப்படிங்கிறதுனால சமஸ்கிருதமாகட்டும், ஹிந்தி ஆகட்டும், இவற்றிலெல்லாம் வந்து ஜடாயு அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. அந்த ஜா அப்படிங்கிற எழுத்து நம்மளுக்கு வந்து அப்படியே மாறி அது சடாயு அப்படின்னு தான் கம்பராமாயணத்துலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ குழந்தைகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் அப்படித்தான் வருகிறது. நாங்கள் எழுதும் பொழுது நீங்கள் சொல்வதைத்தான் எங்களுக்கு நினைவுக்கு வரும், ஆகையால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாமேன்னு கேட்டாங்க. நிச்சயமாக கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்கள் நாம் பாடுவதனால நாம் இந்த வாரத்தில் அதை சடாயு அப்படின்னே மாற்றிக்கிறோம். ஸோ சடாயுடைய கதாபாத்திரத்தினுடைய தோற்றத்தை நம்ம வந்து கடந்த வாரத்தில் பார்த்தோம், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும், அது ராவணனோடு அந்த ராவணனுக்கு சில பல அறிவுரைகள் சொல்லி ராவணன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத போது மீண்டும் வந்து ராமனை பற்றி பில்டப் பண்ணி அப்படிங்கிறது வரைய நம்ம வந்து கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம வந்து சடாயுக்கும் ராவணனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த போர்க்காட்சிகளை கம்பருடைய பாடல் வரிகளிலிருந்து நம்ம தேர்வு செய்து அந்த போர்க்காட்சிகளை பார்க்க போகிறோம். போர்னா அந்த 2 நபர்களுக்கும் ஏற்பட்ட அந்த சண்டையைத்தான் போர்ன்னு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து கம்பருடைய அந்த பாடல்களுக்குள் நுழையலாம். நம்ம கடந்த வாரம் வரை வந்து ராமனையும் லட்சுமணையும் எந்த அளவுக்கு உயர்த்தி பேச முடியுமோ அவ்வளவு பேசுவார். ஜடாயு பேசிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, சரி நீ இப்படியே விட்டுடு, சீதையை இங்கேயே விட்டுடு, நான் கொண்டு போய் சீதையை வந்து வீட்டில் விட்டுறேன், எதுவுமே நடக்காதது போல் இருந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து விடுகிறேன் என ராவணனிடம் சடாயு கூறுவார். ஸோ அதுவரை நம்ம வந்து கடந்த வாரம் பார்த்துருப்போம். இந்த வாரம் வந்து ராவணன் மறுப்புரை அப்படின்னு கம்பர் எழுதியிருப்பார். கேட்டான் நிருதற்கு இறை கேள் கிளர்த்தன் வாழ்த்தாரை நெருப்பு உக வாய்மடியா ஓட்டாய் இனி நீ உரை செய்குடர் நரை காட்டாய் கடிது என்று கனன்று உரையா அப்படின்னு
ராவணன் வந்து மறுப்புரையாக சொல்லியிருப்பார். அதாவது சடாயுவுடைய சொல் கேட்ட ராவணன் கண்கள் சிவந்து வாய் மடித்து இனிமேல் ஒரு வார்த்தை கூட நீ பேச வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு கடினமான ஒரு சொல்லத்தான் அவர் அப்படி பாடலில் சொல்லியிருப்பார். நீ இனிமேல் நீ பேசக்கூடாது, அந்த சொன்னில யாரோ ஒரு 2 பேரும் வருவாங்க அப்படி இப்படின்னு அந்த பில்டப் பண்ணில அவங்கள காட்டு அப்படின்னு சினந்து சொல்கிறான் ராவணன். உன் மார்பு உருவி பெரும் புண் திரவா வகை பேருதி நீ இரும்பு உண்ட நீர் மீளினும் என் நுழையின் கரும்பு உண்ட சொல் மீள்கிழல் காணுதியால் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். ராவணன் வந்து சடாயுவை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை எதிர்த்து வரக்கூடிய கழுகே, உன் மார்பினை என் அம்பு ஊடுருவி பெரும் புண்ணை உண்டாக்குவதற்கு முன்பே நீ வேறொரு இடம் செல்க. என் அம்பு இப்போ வந்து உன்னை குத்துச்சு அப்படின்னா பெரிய புண்ணு ஏற்படும், அதுக்குள்ளே நீ வேற இடத்த பார்த்து போயிடு. நெருப்பில் காய்ந்த இரும்பு உட்கொண்ட நீர் மீண்டு வெளிப்பட்டாலும் இரும்பு உண்ட நீர் மீளினும். நெருப்பில் காய்ந்த இரும்பு இருக்குல்ல, அந்த இரும்பு உட்கொண்ட நீர் மீண்டு வெளிப்பட்டாலும், அதுக்குள்ள நீருன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வெளிப்பட்டாலும் வெளிப்படாது, அப்படியே வெளிப்பட்டால் கூட நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் கரும்பு போன்ற இனிய சொல்லுடைய இவள் என்னிடம் இருந்து மீண்டு வரமாட்டாள். என் உலையின் கரும்பு உண்ட சொல் மீள்கிழல் காணுதியால் என நீ அறிவாயாக அப்படின்னு சொல்றார். அதாவது இரும்பு, அந்த இரும்பை நெருப்பில் போட்டோம்னா தக 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 தகன்னு இருக்கும். அதுக்குள்ளே நீர் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்காது. ஒருவேளை நீர் இருந்து வெளிப்பட்டாலும் வெளிப்படும். ஆனால் என்கிட்ட சிக்கின இந்த கரும்பு போன்ற இனிய சொல்லுடைய இந்த சீதை என்னிலிருந்து மீண்டு வரமாட்டாள், நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு ராவணன் அங்கே சொல்லுவார். இப்போது நம்ம இந்த பாடல்களை பார்த்து பார்த்து போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து கதையை முடிப்பதற்கு இன்னும் பல வாரம் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அப்படியே கதைக்குள்ளாகவே போயிடுவோம். ராவணன் விடேன் அப்படின்னு சொல்லவுமே, நான் விடமாட்டேன்னு சொல்லவுமே, சடாயுக்கு கோபம் வருதோ இல்லையோ, சீதைக்கு முன்பை விட 2 மடங்கு வருத்தம் ஏற்படுகிறது. போச்சுடா அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக் வந்து ராவணன் வந்து சடாயுவை பார்த்து தான் சொல்கிறாரு. ஆனால் சீதைக்கு 2 மடங்கு அங்கே வருத்தம் வருகிறது. இதை பார்க்கக்கூடிய சடாயு, இப்பொழுதே அரக்கன் உடல் துண்டுகள் ஆகும், மன்னன் மகன் வில்லேந்திக்காக வரவில்லையே என்று வருந்தாதே என ஆறுதல் கூறுகிறான். அதாவது நீ கவலைப்படாதுமா, இந்த அரக்கனுடைய உடலை இப்போ வந்து நான் 2 துண்டாக்க போகிறேன். மன்னன் மகன் வில்லேந்திக்காக வரவில்லையேன்னு, அதாவது அரசரோட மகனான ராமன் இங்கே வரலேன்னு நீ வருந்தாத, அதுக்கு பதிலாக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை கூறுகிறார் சடாயு. சீதை அழுது கண்ணீர் விடுதல் கண்ட சடாயு, நீ மனந்தளராதே, பணம்பலம் கொத்து போல் உள்ள ராவணனின் 10 தலைகளையும் அவன் வெற்றி பெற்றதாக கூறப்படுகின்ற 10 திசைகளுக்கும் நான் பலியாக கொடுக்க போவதை பார்ப்பாயாக அப்படின்னு மீண்டும் ஆறுதல் சொல்றார். எனது பனம்பழம் வந்து பனமரத்தில் வந்து அப்படி கொத்து கொத்தாக இருக்கும். ஸோ அப்படி கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய இந்த ராவணனுடைய 10 தலைகளையும் அவன் வெற்றி பெற்றதாக சொல்லக்கூடிய 10 திசைகளுக்கு நான் தூக்கி எறிய போகிறேன், ஸோ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் வார்த்தையை அடுத்து சொல்கிறார். சடாயு இடியோசை போன்ற முழக்கத்துடன் பெரிய சிறகுகளை வீசி மோதி ராவணனின் தலையில் அணிந்த முடி வரிசைகளை நிலத்தில் தள்ளிவிட்டு முழக்கம் செய்து அழகால் கொத்த விரைந்தான். அவனது வீணை கொடியை ஒடித்து வானவர் ஆசி கொண்டான் சடாயு அப்படின்னு அந்த பாடல், அடுத்த பாடலுக்கான பொருள் வருது. சடாயு வந்து இந்த மாதிரி சீதையிடம் சொல்லிட்டு இடியோசை போன்ற முழக்கத்தோடு பெரிய சிறகுகள், நம்ம போன வாரமே பார்த்தோம், அந்த பெரிய சிறகுகளை வீசி மோதி ராவணன் அணிந்திருந்த தலையில் அணிந்திருந்த அந்த முடி வரிசைகள், எல்லாருக்கும் முடி தான் இருக்கும், இங்கே முடி வரிசை அப்படின்னு சொன்னதில் 10
தலையிலையும் முடி வரிசைகள் இருக்கான். அதை நிலத்தில் தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டுட்டு தன்னுடைய அழகால் கொத்த விரைகிறார். அவரது வீணை கொடியை ஒடித்து வானவர் ஆசி கொண்டார். வீணை கொடி அப்படிங்கிறத ஒடிச்சிடுறார். ஒடிக்கவுமே வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் வந்து ஆசி வழங்குறாங்க சடாயுக்கு. இதற்கு முன் எப்போதும் இதுபோல் தன் பெருமை கெடாத ராவணன் கோபம் கொண்டு சிரித்து தன் வில்லையும் புருவத்தையும் வளைத்தான். இதற்கு முன் இப்படி ஒரு பெருமை, தன்னுடைய பெருமை கெடாத ஒரு நபருக்கு, அதாவது ராவணனுக்கு இப்படி நடந்தது கண்டு கோபம் அப்படியே கொப்பளிக்குது. ஆனால் சிரிச்சுக்கிட்டே தன் வில்லையும் புருவத்தையும் வளைத்தான். அந்த கவி, அந்த நடையை தான் நம்ம பார்க்கணும். கைகார் முகத்தோடு கடைப்புருவம் குனித்தான் அப்படின்னு வரும். அந்த வில்லையும் புருவத்தையும் வளைக்கிறேன். புருவம் வந்து அந்த ஆச்சரியத்தில் இப்படி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததில்லை, ஒரு பறவை வந்து நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு வில்லையும் புருவத்தையும் வளைத்தான். பிறை நிலவு போன்ற பற்களை உடைய ராவணன் தன் மீது பொழிந்த அம்பு மலையை சடாயு சிறகாலும் கூர்மையான கால்நகத்தாலும் ராவணனது வில்லை தன் மூக்காலும் துண்டு துண்டுகளாக ஆக்கிறான். ராவணன் வந்து அம்பு மலையை வந்து பொழியிறாரு சடாயு மேலே. அப்படி பொழியப்பட்ட அம்புகள் அனைத்தும் மலையாய் சடாயு மேலே விழுகுது. ஆனாலும் தன்னுடைய சிறகுகளால் அதை தடுத்து தன்னுடைய விரலின் நகங்களினால் அவைகளை எல்லாம் தட்டி விட்டுட்டு ராவணனுடைய வில்ல தன்னுடைய மூக்கினால், அந்த அழகால் துண்டு துண்டுகளாக ஆக்குகிறான். பாம்புகளை வாட்டும் கருடன் போல் வந்து ராவணனது தலையை தரையில் உருட்ட தன் நெடுமூக்கு எனும் சக்கரப்படையை நீட்டிய சடாயு அவன் சேமவில்லை வளைப்பதற்குள் விரைந்து வந்து அவன் காதில் உள்ள குண்டலங்களை பறித்து சென்றான். பாம்புகளை வாட்டக்கூடிய கருடன் போல், பாம்புகளுக்கு எதிரி கருடன் தான். அந்த பாம்பை கண்டால் படையே நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் கருடனை கண்டால் பாம்பே நடுக்கும். ஏன் அப்படின்னா சர்வசாதாரணமாக அது எவ்வளவு கொடிய விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் கருடன் வந்து அழகாக கவ்வி கொண்டு போய் தலையை துண்டுகளாக்கி விடும். ரொம்ப அதுக்கான திறமை அப்படிங்கிறது மாதிரி விட்டுடலாம். அப்படிப்பட்ட பாம்புகளை வாட்டும் கருடன் போல ராவணனுடைய தலையை வந்து கொய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு தன் மூக்கை பயன்படுத்தி சடாயு அருகில் வர அதற்குள்ள ராவணன் தன்னுடைய சேம வில்ல வளைக்க பார்க்குறாப்புல. அதை வளைக்கிறதுக்குள்ளே அது என்ன பண்ணுது அப்படின்னா தலையை கொய்ய வந்தது காதில் உள்ள குண்டலங்களை பறித்து செல்கிறது. அந்த காதில் கிடக்கக்கூடிய அந்த அணிகலனான குண்டலங்களை அப்படியே பறித்து செல்கிறது. தன் குண்டலங்களை பறித்து எழுந்த சடாயுவின் மார்பில் 14 அம்புகளை எய்தான் ராவணன். அந்த அம்புகள் சடாயுவின் மார்பை துளைக்காமல் கலன்று வீழ்ந்தன. மேலும் அம்புகளை சடாயு மீது சொரிந்ததை கண்டு சடாயு விழுந்தான் என எண்ணி தேவர்கள் பெருமூச்சு விட்டனர். எழுந்தான் தட மார்பினில் ஏழினோடு ஏழி வாளி அழுந்தாது கலன்று பெய்து எடுத்து ஆர்ந்த அரக்கன் பொழிந்தான் புகர் வாளிகள் மீளமும் போர் சடாயு விழுந்தான் என அஞ்சினர் விண்ணவர் வைத்து உயிர்ந்தார். தன்னுடைய குண்டலங்களை பறிக்கவுமே 7 7 வாளி அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது 14 அம்புகளை வந்து ராவணன் வந்து சடாயு மேலே பொழிகிறார். ஆனாலும் சடாயுவோடைய மார்பில் அது துளைக்க முடியல. ஆனால் மார்புக்குள்ளே அது போயிடுச்சோ அப்படின்ட்டு விண்ணவர்கள் எல்லாம் வீழ்ந்தான் சடாயு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அங்கே நடந்தது சடாயுவை துளைக்க முடியவில்லை. புண்ணிலிருந்து புதிய இரத்தம் வழிய கழுகின் வேந்தனான சடாயு தரையில் கரண் முதலிய அரக்கரின் இரத்த வெள்ளத்தை கடல் என விரும்பி உண்டது போல காட்சியளித்தான். ஒரு வெண்ணிற மேகம் போல காட்சியளித்தான் சடாயு. இந்த அம்புகள் எல்லாம் போய் இதயத்தை தாக்கிடுச்சு அப்படின்னு விண்ணவர்கள்லாம் நினச்சாங்க. ஆனால் அந்த தாக்குனதுலேருந்து அந்த புண்ணுலேருந்து ரத்தம் வலியுது. அந்த ரத்தம் வலிய கூட சடாயு வந்து அப்படி எழுந்து நின்று காட்சியளிக்கிறான். ஒரு வெண்ணிற மேகம் போல காட்சியளிக்கிறான் சடாயு. அம்புப்பட்ட சடாயு
உயிர்த்து உறுத்து 20 தோள்களில் ஏறி கொத்தி குடைந்து புடைத்து அவனது மார்பில் விளங்குகிற கவசத்தின் மூட்டுவாய் அரும்படி செய்தான் என்க. அம்பு பட்டுடுச்சு. அப்படியும் அந்த சடாயு உயிர்த்து உறுத்தான். ஒத்தான் உடனே உயிர்த்தான் உறுத்தான் அவன் தோள். பத்தோடு பத்தின் நெடும் பத்தியில் தத்தி மூக்கால் கொத்தான் அகத்தால் குடையா சிறையால் புடையா முத்து ஆற மார்பில் கவசத்தையும் மூட்டு அறுத்தான் அப்படின்னு கம்பர் சொல்லியிருப்பார். 20 தோள்கள், நம்மளுக்கு 10 தலை அப்படின்னு சொன்னோம். அப்போது 20 தோள்கள் ராவணனுக்கு. அதில் ஏறி கொத்தி குடைந்து புடைத்து அவனது மார்பில் விளங்குகிற கவசத்தின் மூட்டுவாய் அரும்படி மார்பில் கட்டிருக்கக்கூடிய கவசம் அருந்து போகக்கூடிய அளவுக்கு அங்கே சடாயு கடுமையாக போரிடுகிறான். இதை அப்படியே நம்ம ஒரு காட்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். சினிமாவில் காட்டக்கூடிய காட்சிகளைப் போல சடாயுக்கும் ராவணனுக்கும் ஏற்படுவது போல தான் இங்கே கம்பர் குறிப்பிட்டிருக்கார். நான் அதை வேகமாக சொல்லணுங்கிற மாதிரி கடந்துடுறேன். ஆனால் நீங்கள் அதை காட்சிப்படுத்தி கொண்டே வாருங்கள். தன் கவசத்தை பிளந்த சடாயுவின் மீது ராவணன் 100 அம்புகளை எய்தான். என்னடா என்ன நடக்குது, ஒரு பருந்து நம்மளை என்ன இந்த பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு 14 அம்புகளை தான் விட்டோம். இப்போ 100 அம்புகளை எய்தான். அது கண்டு வானவர் திகைத்தனர். உடனே சடாயு பாய்ந்து தேவர்கள் மகிழ்ச்சி பேரொளி செய்ய அவனது வில்லை பறித்தான். கவசத்தை பறிக்கவுமே 100 அம்புகளை எய்கிறான். 100 அம்புகளை எய்யவும் அந்த மேலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த தேவர்கள் நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கும்போது அப்படியே 6 போச்சுன்னா ஒரு மாதிரி கைதட்டுறதும், விக்கெட் போச்சுன்னா அப்படியே வருத்தப்படுறதுங்கிற மாதிரி இங்கே ஒவ்வொரு காட்சிகள் மாற்றி மாற்றி நடக்க அம்புகள் பாய்ந்தால் அவர்கள் பயப்படுவதும், மீண்டு எழுந்தால் அவர்கள் அங்கே சந்தோஷப்படுவதுமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது சடாயு தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாக வில்லை பறிக்கிறார். யாருடைய வில்ல? ராவணனுடைய வில்ல. 100 அம்புகளை சர்வசாதாரணமாக எய்யக்கூடிய அந்த அம்புகளை எய்யக்கூடிய அந்த வில்லை பறிக்கிறார். இப்போ எல்லாரும் மகிழக்கூடிய அந்த தருவாயில் நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதியை இப்பொழுது நாம் நிறைவு செய்கிறோம். அதாவது அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுறவங்க எல்லாரும் நிறைவு செய்கிறோம். பேசிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் இப்போது 2ஆம் சுற்றை நிறைவு செய்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி தான் சொல்லணும். நீங்கள் மீதி கதையை அப்புறம் கேட்டுக்கொள்ளுங்கள். இதுவரையே நம்ம பார்த்துட்டோம் போர்க்காட்சியில். ஸோ இப்போ எல்லோரும் தொடங்கிய திசைக்கு விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வருகிறது. ஸோ இப்போ நம்ம அருகில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து குடித்துட்டு நம்ம பேசிக் கோர்ஸ் பண்ணவங்களாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண போகிறோம். அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இப்போ நம்ம தண்ணீர் பருகி முடிச்சுட்டு கமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணீர் குடித்து பொறுமையாக தண்ணீர் பருகணும். ஸோ தண்ணீர் பருகுதல் கலை அப்படிங்கிறது சொல்லுவேன். ஸோ தண்ணீர் பருகி முடித்துட்டு நம்ம எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்த்தீர்களா? அவைகளின் பெயர் என்ன? அவை எந்த இனத்தை சார்ந்தது? இப்போது செல்லப்பிராணி அப்படின்னா பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வளர்த்துருப்பீங்க, முன்னாடி வளர்த்துருப்பீங்க, இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். சிலர் இப்போ வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவைகளுடைய பெயரை குறிப்பிடுங்கள். அதுபோல் அவை என்ன இனம் அப்படின்னு கேட்டேன். இனம்னா அது நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம். பறவைகளில் என்ன இனமாக இருக்கலாம், விலங்குகளில் என்ன இனமாக இருக்கலாம்ங்கிறத நீங்கள் தனிப்பட்டு சொல்லணுங்கிறதுக்காக அதனுடைய பெயரையும் அதனுடைய இனத்தையும் குறிப்பிடுங்க. அவைகளை பற்றின வேறு ஏதேனும் குறிப்பு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். நீங்கள் பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் அல்லது செல்ல பிராணிகள் நீங்கள் வளர்க்கிறீர்களா? அதோடைய பெயரை சொல்லுங்கள், அதனுடைய இனத்தை சொல்லுங்கள். அதை பற்றின உங்களுடைய கூடுதல் கருத்துக்களை அந்த இடத்துல பதிவிடுங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த கமெண்ட்டை பதிவிட்டு கொண்டே 8 நடையின் 2வது சுற்றை அட்வான்ஸ் கோர்ஸில் உள்ளவங்க பண்ண போகிறோம். இப்போது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும்
பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து தன்னுடைய கவசத்தை பிளந்த சடாயுவை 100 அம்புகள் கொண்டு 50ஓடு 50 அம்பு அப்படின்னு சரிந்தான் அப்படின்னு வரும். ஆனால் அந்த வில்லை சடாயு பறிக்கவும் எள்ளிட்ட வெள்ளி கையிலை பொறுப்பு ஈசனோடும் மல்லிட்ட தோளால் எடுத்தான் சிலை வாயின் வாங்கி வில்லிட்டு உயர்ந்த நெடுமேகம் என பொழிந்தான் சொல்லிட்டு அவன் தோல்வழி யார் உலர் சொல்ல வல்லார். கம்பர் அது நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு, அந்த சொல்லிட்டு அவன் தோல்வழி யார் உலர் சொல்ல வல்லார் அப்படிங்கிறது. சடாயுவை பற்றி என்ன சொற்களை கொண்டு யார் என்ன சொல்ல முடியும், யாரால் சொல்ல முடியும்னு கம்பர் இவ்வளவு புகழ்ந்துட்டு வேறு யாராலும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறார். எள்ளிட்ட வெள்ளி கையிலை பொறுப்பு ஈசனோடும். வெள்ளி கையிலை அப்படின்னா நம்ம வெள்ளியங்கிரி அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா. வெள்ளியங்கிரியினை விடையின் பாகனோடு அள்ளிய தோல்வழியுடைய ராவணனது வில்லை பறித்து வாயில் கவ்விக்கொண்டு வானில் நீண்ட மேகம் போல் விளங்கிய சடாயுவின் தோளாற்றலை சொற்களால் யாரால் சொல்ல முடியும், முடியாது அப்படின்னு சொல்கிறாரு கம்பர். ஈசன் கொடுத்த அந்த வில்லை பறிச்சுக்கிட்டு போயிட்டாரு சடாயு. மீளா நிறுத்து 1000 கண்ணவன் விண்ணின் ஓட வாளால் ஒருத்தான் சிலை வாயிடை நின்றும் வாங்கி தாளால் இருத்தான் தழல் வண்ணன் தடக்கை வில்லை தோளால் இருத்தான் துணை தாதை தைன் அன்பின் தோழன். அதாவது ராவணனுடைய வில்லை தன்னுடைய அழகால் கவ்வி பிடுங்கிய சடாயு அதை தன் தாளால் இருத்தான் என்க, அதாவது உடைச்சிட்டார். சிவன் வில்லை கையால் ஒடித்தவனாகிய ராமனுக்கு துணைவனாக, ராமன் தான் ஏற்கனவே வில்லை ஒடிச்சிருப்பார், நம்ம பார்த்துருப்போம். அப்போது சிவன் வில்லை கையால் ஒடித்தவனாகிய ராமனுக்கு துணைவனாகவும் தசரதனின் தோழனானவும் சடாயு ராவணன் வில்லை காலால் ஒடிக்கிறான், தாளால் ஒடித்தான். ஸோ காலால் ஒடிச்சிட்டார். ஞாலம் படுப்பான் தனது ஆற்றலுக்கு ஏற்ற நல்வில் மூலம் ஒடிப்புண்டது கண்டு முனிந்த நெஞ்சன் ஆழம் மிடற்றான் புறம் அட்டது ஓர் அம்பு போலும் சூளம் எடுத்து ஆர்த்து எறிந்தான் மரம் தோற்றிலாதான். ராவணன் தனது வலிய வில் சடாயுவால் ஒடிக்கப்பட்டது கண்டு முடிவு கொண்டு நீலகண்டன் முப்புறம் எரிக்க கைகொண்ட திருமாலாகிய அம்பு போன்ற சூலத்தை எடுத்து சடாயுவின் மீது எறிந்தான். தன்னுடைய சிவன் கொடுத்த வில் ஒடிபட்டதனால் ஆத்திரம் கொண்ட ராவணன் முப்புறம் எரிக்க கைகொண்ட அந்த சூலாயுதத்தை சடாயு மீது எறிகிறான். ஆற்றான் இவன் என்று உணராது எனது ஆற்றல் கான் என்று ஏற்றான் எருவைக்கு இறை முத்தலை எக்கம் மார்பில் மேல்தான் இது செய்பவர் யார் என விண்ணுலோர்கள் தோற்றாது நின்றார் தம் தோள்படை கொட்டி ஆர்த்தார். சடாயு ராவணனை நோக்கி இவன் நம் சூலத்துக்கு ஆற்றான் என எண்ணாதே, என் வலிமையை காண்பாயாக என்று சொல்லி, உன்னுடைய சூலத்துக்கு நான் ஆட்படாதவன் நினைக்காத, இந்த பாரு அப்படிங்கிற மாதிரி என் வலிமையை காண்பாயாக அப்படின்னு சொல்லி அவன் வீசிய முத்தலை சூலத்தை மார்பில் ஏற்றி கொண்டான். முத்தலை சூலத்தை தன்னுடைய மார்பில் அப்படியே வீரனா அப்படியே வாங்கி கொண்டான் சடாயு. அது கண்டு இவ்வீரச் செயல் செய்பவர் யார் உள்ளர் என தேவர்கள் மகிழ்ந்து தோள் கொட்டி பேரொளி செய்தனர். எங்கள் ஒரு மனுஷன் சூலாயுதத்தை மார்பில் வாங்கிறத கண்டு நீங்கள் போர் கொட்டி
தேவர்கள் மகிழ்ந்தார்கள்னு எழுதியிருக்கார். அதான் அப்படியே ஏதோ மேட்ச் பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. பொன் நோக்கியர்தம் புலன் நோக்கிய புன் கனோரும் இந்நோக்கியர் இல் வழி எய்திய நல் விருந்தும் தன் நோக்கிய நெஞ்சுடை யோகியர் தம்மை சார்ந்த மென் நோக்கியர் நோக்கம் ஆம் என மீண்டது அவ்வேல். பொருளை நோக்கிய அன்பு செலுத்துகின்ற பொருட்பெண்களிடம் ஐம்புல இன்பத்தை தூய்க்க கருதி சென்ற வறியவரும் இனிய பார்வையுடைய கணவன் மனைவியர் இல்லாத வீட்டிற்கு சென்ற நல்ல விருந்தினரும் இறைவனையே நோக்கிய உள்ளத்துடைய யோகியரை சார்ந்த மெல்லிய நோக்கமுடைய பெண்களின் காதல் நோக்கமும் உவமையாக சொல்லுமாறு அச்சூழவேல் சடாயுவின் மார்பில் நுழையும் வலிமையின்றி திரும்பியது. பொருளை நோக்கி அன்பு செலுத்துகின்ற பொருட்பெண்களிடம் ஐம்புல இன்பத்தை தூய்க்க கருதி சென்ற வறியவரும் இனிய பார்வையுடைய கணவன் மனைவியர் இல்லாத வீட்டிற்கு சென்ற நல்ல விருந்தினரும் இறைவனையே நோக்கிய உள்ளத்துடைய யோகியரை சார்ந்த மெல்லிய நோக்கமுடைய பெண்களின் காதல் நோக்கமும் ஓமையாக சொல்லுமாறு, அதாவது இதுக்கு ஒரு ஓமை எடுத்துக்காட்டு சொல்றார். அப்போது இனிய பார்வையுடைய கணவன் மனைவி இல்லாத வீட்டில், அதாவது வர்றவங்களை கவனிக்கக்கூடிய கணவன் மனைவி இல்லாத வீட்டில் ஒரு விருந்தினர் போனால் என்னாகும்? இறைவனை நோக்கிய உள்ளத்துடைய யோகியரை, இறைவனை நோக்கிய உள்ளத்தை அப்படியே ஒருங்கிணைத்த ஒரு யோகியர்கிட்ட ஒரு பெண் போய் காதல் நோக்கம் செய்தால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அதுபோல அப்படின்னு அந்த ஓமை எடுத்து சொல்கிறார். இந்த சூலாயுதம் அப்படிங்கிறது சடாயுவின் மார்பில் நுழையும் வலிமையின்றி திரும்பியதான். அதுக்கு ஓமையை பாருங்களேன் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு. ஸோ அம்பு உள்ளே போகலையா, சூலாயுதம் திரும்பிடுச்சான். இது மாதிரி ஒரு இறைவனிடத்தில் தவம் இருக்கக்கூடிய ஒரு யோகியர்கிட்ட ஒரு பெண் போய் காதல் சொன்னால் எப்படி எடுபடாதோ, கணவன் மனைவி நல்லா கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதியர் இருக்க வேண்டிய வீட்டில் இல்லாத போது அங்கே போகக்கூடிய ஒரு நல்ல விருந்தினர் எப்படி இருக்க முடியாதோ அதுபோல இந்த சூலாயுதம் மார்பில் குத்தாமல் விழுந்து விட்டதாம். வேகமுடன் வேலை இழந்தான் படைவேறு எடாமுன் மாகம் மறையும்படி நீண்ட வயங்கு மான்தேர் பாகம் தலையை பறித்து படர் கற்பினால் பால் மோகம் படைத்தான் உழைவு எய்த முகத்து எறிந்தான். வேலை வருமன போக்கிய ராவணன் வேறுபடை எடுக்கும் முன் சடாயு பாய்ந்து தாக்கி தேர்ப்பாகனது தலையை கொய்து அதை அவன் முகத்தில் வீசினான். தான் வீசின அந்த சூலாயுதமும் திரும்பிடுச்சு. இப்போது வேறு எதையாவது வேல் எடுத்து வீசிடலாமான்னு ராவண வேறு யோசனைக்கு போகிறதுக்கு முன்னாடி சடாயு என்ன செய்கிறாரு, இனி நாம் நம்மளுடைய வழியை பார்த்து தான் ஆகணும்னு அந்த தேர் பாகனது தலையை, அந்த தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ணில் பாயக்கூடிய அந்த புஷ்பக விமானத்தை ஓட்டக்கூடிய அந்த பைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகனுடைய தலையை கொய்து அதை அவன் முகத்தில் வீசினார். எறிந்தான் தன்னை நோக்கி ராவணன் நெஞ்சின் ஆற்றல் அறிந்தான். முனிந்து ஆண்டது ஓர் ஆடக தண்டு வாங்கி பொறிந்தாங்கு எரியின் சிகை பொங்கி எழ புடைத்தான். மறிந்தான் எருவைக்கு இறை மால்வரை போல மண்மேல். தேர்ப்பானது தலையை பறித்து தன்னுடைய முகத்தின் மீது எறிந்த சடாயுனுடைய மன வலிமையை கண்ட ராவணன் அறிந்து சினந்து பொன்னாலாகிய பெரிய கதையை கையில் கொண்டு நெருப்பு பொறி பறக்க அடித்தான். அதனால் சடாயு பெரிய மலை போல் மண் மீது விழுந்தான். தன்னுடைய அந்த பைலட்டோடைய தலையை கொய்து எரியவும் சடாயோட மன வலிமையை கண்டு அதுக்கு மேலே இனி தாங்காது அப்படிங்கிற மாதிரி பொன்னாலாகிய பெரிய கதை, அந்த கதைங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ அந்த கதையை எடுத்து நெருப்பு பொறி பறக்க அட்டிச்சு அட்டியில் நெருப்பு பொறி பறக்குது. சடாயு பெரிய மலை போல் மண் மீது விழுந்தான். மண்மேல் விழுந்தான் விழலோடும் வயங்கு மான்தேர் கண்மேல் ஒளியும் தொடரா வகை தான் கடாவி மின்மேல் எழுந்தான் எழ மெல்லியலாலும் வெந்தி
புண்மேல் நுழைய துடிக்கின்றனள் போல் புரண்டாள். ராவணனிடம் அடி வாங்கிய சடாயு நிலத்தில் விழுந்தவுடன் அவன் தன் தேரை விரைவாக வானத்தில் செலுத்தி கொண்டு இலங்கையை நோக்கி போக புறப்பட்டான். அது கண்டு சீதை புண்ணில் தீ நுழைந்தது போல் துன்புற்று வருந்தி புரண்டாள். அடி வாங்கி சடாயு சண்டையிடுறது வரைய சீதைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சடாயு சாஞ்சதுக்கு பிறகு இங்கே பைலட்டும் இல்லாமல் வெகு விரைவாக ராவணன் அந்த புஷ்ப விமானத்தை இலங்கையை நோக்கி ஓட்டவும் சீதைக்கு பொண்ணுல மீண்டும் தீ பட்டது போல வருந்தி புரள்கிறான். கொழுந்தே அணையால் குலைந்து ஏங்கிய கொள்கை கண்டான், அழுந்தேல் அவளந்திடை அஞ்சலை அன்னம் என்னா, எழுந்தான் உயிர்த்தான் அட எங்கு இனி போவது என்னா, விழுந்தான் அவன் தேர்மிசை விண்ணவர் பண்ணை ஆர்ப்ப. மென்மை தன்மை உடைய கொழுந்து போன்ற சீதை வருந்துதலை கண்ட சடாயு அன்னம் அஞ்சி வருந்தாதே என ஆறுதல் கூறி ராவணனை பார்த்து, அடே நீ எங்கே தப்பிச் செல்வது என்று கூறி விண்ணவர் பண்ணை ஆர்ப்ப தேர் மீது பாய்ந்தான். விழுந்த சடாயு மீண்டும் எழுந்து சீதைகிட்ட கவலைப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அஞ்சாதே வருந்தாதே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கடா தப்பி செல்ற அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அந்த தேர் மீது பாய்கிறான். பாய்ந்தான் அவன் பல் மணித்தண்டு பறித்து எறிந்தான். எய்ந்து ஆறுகதி தேர் பறி 8 எஞ்சி தீந்து ஆசு அற வீசி தின் திரள் துண்டு வாளால் காய்ந்தான் கவர்ந்தான் உயிர் காலனும் கை விதிர்த்தான். ராவணன் மேல் பாய்ந்த சடாயு தன்னை தாக்கிய தண்டாயுதத்தை பறித்து எறிந்து மிக்க சினத்துடன் ராவணனது தேரில் பூட்டப்பட்டிருந்த 16 குதிரைகளையும் அழகு என்ற வாளால் அழித்தான். அது கண்டு யமனும் அச்சத்தால் நடுங்கினான் அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது இவ்வளவும் செஞ்சுட்டு ராவணன் பறக்க போகும்போது ராவணனோட கடைசியாக தன்னை தாக்கின அந்த ஆயுதத்தையும் பறித்து எறிஞ்சிட்டு தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவருடைய அழகு. அந்த அழகை கொண்டு அந்த தேரில் 16 குதிரைகள் பூட்டியிருக்காங்க. அந்த குதிரைகளை எல்லாம் தன்னுடைய வாளால் அழித்தான், அதாவது தன்னுடைய அழகால் அழித்தான். இதை கண்டு எம்மனே கொஞ்ச நேரம் நடுங்கிடுறாராம் அச்சத்தில். தின் தேர் அழிந்து ஆங்கு அவன் தின் புறம் சேர்ந்த தூணி விண்தான் மறைப்ப செரிக்கின்றன வில் இலாமை மண்டு ஆர் அமர்ந்தான் வழங்காமையின் பச்சை மாக்கள் பண்டாரம் ஒக்கின்றன வல் உயிரால் பறித்தான். சடாயு ராவணனது தேரை அழித்து அவனது முதுகுப்புறத்தில் கட்டியுள்ள அம்பார் தூணியையும் பறித்து எறிந்தான். கொடை குணமற்ற உலோபிகளின் கருவூலத்தில் பணம் இருந்தும் பிறருக்கு பயன்படாதவாறு போல ராவணன் கையில் வில் இல்லாமையால் அவனது அம்பார தூணியில் அம்பு இருந்தும் அது பயன்படவில்லை. சடாயு ராவணனுடைய தேரை அழிச்சாச்சு. அவனது முதுகுப்புறத்தில் கட்டியுள்ள அந்த அம்பார தூணினா அம்புகளை எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம பார்த்துருப்போம். அம்புகள் அங்கிருந்து முதுகிலிருந்து தான் அவங்க எய்வாங்க. கொடை குணமற்ற உலோபிகளின் கருவூலத்தில், இதுதான் இந்த இடத்துல அவர் போகிற போக்கில் யாருக்கும் கொடுக்காதவர்கிட்ட கருவூலத்தில் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி பயன்படாதோ அதுபோல் வில் இல்லாமையால் அவனது அம்பார தூணி அம்பு இருந்தும் அதில் பலன் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறார். மாச்சிரல் பாய்வது போல் பாய்ந்து சடாயு ராவணனது மார்பிலும் தோளிலும் தன் சிறகால் ஓங்கி புடைத்தான். அதனால் ராவணன் மூச்சற்ற தலை சாய்ந்து மயங்கினான். அது கண்ட சடாயு, இதுதானா உன் வலிமை என இகழ்ந்து கூறினான். மூச்சித்த ராவணனும் முடிசாய்ந்து இருந்தான். போச்சு இத்தனை போலும் நின் ஆற்றல் என புகன்றான். ஓச்சி சிறகால் புடைத்தான் உளையா விழுந்து மூச்சித்த ராவணனும் முடிசாய்ந்து இருந்தான். ஸோ ராவணனே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் மூச்சு ஆயிடுறான். என்ன ஆச்சுன்னே தெரியல. இதுதானா உன் வலிமை அப்படின்னு சொல்லவும் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். எப்பொழுதுமே சில நேரங்களில் சில தந்திரங்கள் அப்படிங்கிறது பிறரை நம்ம தவறாக அல்லது தூண்டும் விதமாக ஏதேனும் சொற்களை சொல்லக்கூடாது. இந்த இடத்துல சடாயு பண்ணின ஒரு சின்ன தவறு, இவ்வளவுதானா உன்னுடைய வீரம், இவ்வளவுதானா உன்னுடைய வலிமை அப்படின்னு சொல்லவும்
அப்போது அந்த கொடிய வேலை தாங்கி இருந்த ராவணன் சடாயு சொன்ன சொல்லை தாங்க மாட்டாதவனாக கோபம் கொண்டான். அப்போது சடாயுவை தாக்குவதற்கு வேறு ஆயுதங்கள் இல்லாததால் தப்பாமல் தாக்கக்கூடிய நீண்ட வாளை உரையிலிருந்து எடுத்து இக்கணத்திலே இவனுடைய இனிய உயிரை உண்பேன் என்று சடாயுவுக்கு நேராக வீசினான். சந்திரகாசம் என்ற வாள் கைலாயத்தையே தூக்க முயன்ற சிவன் வழங்கியது. ஸோ இப்படி ஒரு சொல்லவும் இதுக்கு மேலே இனி அவமானப்பட எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இப்படி இதான் உன் வலிமையா, இதான் நீ ஆண்மையா அப்படின்னு சொல்லிட்டா எப்படி கோபம் வருமோ அதுபோல் ராவணனுக்கு கோபம் வந்து கடைசியாக என்ன ஆயுதம் இருக்குன்னு பார்க்குறாரு. தன்னுடைய நீண்ட வாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாள் வந்து யார் கொடுத்தது அப்படின்னா சிவன் கொடுத்தது. சந்திரகாசம் என்ற வாள், கைலாயத்தையே அது தூக்க வல்லக்கூடிய அந்த வாளை தூக்கி சடாயுவை நோக்கி வீசுகிறான் ராவணன். வலியின் தலை தோற்றிலன் மாற்ற அருந்தெய்வ வாளால் நலியும் தலை என்றது அன்றையும் வாழ்க்கை நாளும் மெலியும் கடை சென்றுள்ளது ஆகலின் விண்ணின் வேந்தன் குளிசம் எரிய சிறை அற்றது ஒரு குன்றின் வீழ்ந்தான். சடாயு தன்னுடைய வலிமையில் ராவணனுக்கு தோற்றுவிடவில்லை. யாராலும் மாற்ற இயலாத தெய்வத்தன்மை வாய்ந்த சிவன் வாளால் எத்தகு வலிமையுடையவரும் அழிவர். சடாயுவை அழித்தது வாளின் சிறப்பே அன்றி ராவணனின் வலிமை அல்ல. மேலும் சடாயுவின் வயது எண்ணரும் பருவங்கள் கடந்து முதிர்ந்து முடியும் காலம் நெருங்கிவிட்டதாலும் விண்ணுலகத்திற்கு வேந்தனான இந்திரன் வச்சிரப்படை வீச சிறகுகளற்ற ஒரு மலை போல் வீழ்ந்தான். சடாயு தன்னுடைய வலிமையில் ராவணனிடம் தோற்றுவிடவில்லை. வலிமையில் பலசாலி சடாயு. யாராலும் மாற்றவே இயலாத தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த சிவனுடைய வாளால் எத்தகைய வலிமையுடையவரையும் சாய்க்க முடியும், அழிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த வாள் தான் சடாயுவை சாய்த்தது, அழித்தது. வாளுக்குத்தான் சிறப்பே அன்றி ராவணனுக்கு வலிமை இல்லை. மேலும் சடாயுனுடைய வயதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். எண்ணரும் பருவங்கள் கடந்து முதிர்ந்து முடியும் கூடிய வேளையில் காலம் நெருங்கி வரக்கூடிய அந்த காலத்தில் விண்ணுலகத்திற்கு வேந்தனான இந்திரன் வச்சிரப்படை வீச சிறகுகள் அற்ற ஒரு மலை போல் விழுந்தான். ஸோ ஒரு மலை மாதிரி அந்த இடத்துல சடாயு சரிந்தார். அப்படிங்கிறதோட நம்ம சடாயு வதைப்படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சடாயு உயிர் நீத்த படலம் அப்படிங்கிறதும் சடாயு மோட்சப்படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியை நம்ம நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். கம்பருடைய பாடல்களில் நம்ம நிறைய பாடல்களை பார்த்து சடாயுவின் மொத்த கதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம சடாயுவுடைய கதையை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாகவே முழுமையாக வீழ்வது வரையே நம்ம பார்த்தோம். இருந்தாலும் அந்த பிரம்மாண்டத்தை, அந்த பாடல்களை நீங்கள் ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சகோதரர் கேட்டதன் வாயிலாக நம்ம அதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக விரித்து அதை பார்த்தோம். இந்த பிரம்மாண்டமும் கம்பருடைய எழுத்துக்களும் நம்ம இன்னும் கவர்ந்திருக்கும் உங்களை. ஸோ உங்களுக்கு இந்த கதை எவ்வாறாக பிடித்திருந்தது அப்படிங்கிறதும், எவ்வாறாக உங்களுக்கு அது காட்சிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் தாராளமாக உங்களுடைய கருத்து பெட்டியில் நீங்கள் எல்லாருமே பதிவிடலாம். இதையெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். குழந்தைகள் இடத்தில் அன்றைக்கி பேசும்பொழுது தான் தெரியுது அவர்களுக்கு இப்பொழுது பாடத்தில் அவைகள் இருப்பதனால் இப்போ இங்கே கேட்கக்கூடிய கதையை வைத்தே நான் எழுதி விடுகிறேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆக உங்களோடு இது நின்று விடாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இது பயனுள்ளதாக அமையட்டும் அப்படின்னு நீங்கள் அனுப்பி வையுங்கள். நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றையும், அதாவது நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் 2வது சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம்.
தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், எனக்கு நான் சொன்னதற்காக இன்னைக்கு நீங்கள் கருத்து பதிவிட்ட அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் மகிழ்வோடு ஆனந்தத்தோடு இருக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.